அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சாஸ் கிச்சன். இனி நம்ம பார்க்க போகிறது என்ன, ஹனி கார்லிக் சில்லி சிக்கன் தான் பார்க்க போகிறோம். இது சைனீஸ் ரெசிபினா நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அது இந்த ரெசிபின்றது நம்ம பசங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதை கடையில் தான் வாங்கி சாப்பிட்ருப்போம், வீட்டில் செஞ்சுருக்கவே மாட்டோம் இல்லையா. ஆனால் வீட்டில் இருக்க பொருளே வச்சு சூப்பராக ஈஸியாக செஞ்சிடலாங்க. நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வேலையும் ரொம்ப கம்மி தான். இப்போ வாங்க அப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஹனி கார்லிக் சில்லி சிக்கனை நான் இன்றைக்கி ஒரு 300 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். போன்லெஸ் தான் எடுத்திருக்கேன். இதில் நம்ம மாவெல்லாம் சேர்த்து பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். என்கிட்ட கார்ன்ஃப்ளவர் இல்லை, மைதா மட்டும் சேர்த்துக்கலாமா நீங்கள் கேட்கலாம். அப்படிலாம் சேர்க்கக்கூடாது, ரெண்டுமே சரிசமமாக இருக்கணும், அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ கார்ன்ஃப்ளவர் எல்லா இடத்துலையுமே கிடைக்குதுங்க, நீங்கள் கேட்டு பாருங்கள், உங்கள் எல்லாத்துக்கும் கிடைக்கும். இதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ். சைனீஸ் ரெசிபினாலே சாஸ் இல்லாமல் இல்லை. இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாவு வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கணும், அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். முதவே நம்ம தண்ணி சேர்த்து கலந்து விட்டோம் அப்படின்னா ரொம்ப தண்ணி சேர்த்துருவோம். அதனால் இந்த மாதிரி கலந்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கும் போது நமக்கு கரெக்டாக வந்துடும். எல்லா இடத்துலையும் கலந்து விட்டதுக்கப்புறம் தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக தாங்க சேர்க்கணும். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி மட்டும் இதுக்கு போதும். இங்கே பாருங்கள், கொஞ்சமாக சேர்க்குறேன். அதுக்கப்புறம் கலந்துட்டு வேணுன்னா மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இன்னும் நமக்கு கொஞ்சம் தேவைப்படுது, நம்ம சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு, கரெக்டாக வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும், இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இது ரொம்ப நேரம் ஊறணும்லாம் அவசியம் இல்லைங்க. நம்ம எண்ணெய் சூடாகிற டைம் ஊறினாலே போதும். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். இப்போ அடுப்பில் எண்ணெய் சூடு பண்ண வச்சிடலாம். இப்போ வாங்க அடுப்பக்கம் போகலாம். எண்ணெய் வந்து இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்குது. இப்போ பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இதை வந்து நம்ம 2 தடவை பொரிக்க போகிறோம். அதனால் முதல்ல வந்து ஒரு 3/4 அளவுக்கு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் செகண்ட் டைம் வந்து மிச்சத்தை பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம 2 தடவை பொரிக்கிறனால நமக்கு வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்கும். சேர்த்தாச்சு, இப்போ பொரியட்டும். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கு இல்லையா, அதனால் சீக்கிரமாக இது பொரிஞ்சிரும். வீடியோ மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணியிருக்கேன், கட் பண்ணாமல் காமிக்கணும் அப்படின்றதுக்காக. ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா கலர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் நமக்கு கிடைக்கும். செகண்ட் டைம் தான் நல்ல கலர் கிடைக்கும். இது சீக்கிரமாகவும் பொரிஞ்சிரும். இங்கே பாருங்கள், பொரிஞ்சிருச்சு. நம்ம எடுக்க போகிறோம். எடுத்துடலாம். இந்த அளவுக்கு நம்ம பொரிச்சாலே போதுங்க. இப்போ எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டேங்க. இப்போ செகண்ட் டைம் பொரிக்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு பொரிச்சோம் இல்லையா, அதுதான் நம்ம சேர்க்குறோம். அது நல்லா ஆறி இருக்கும் இல்லையா. இப்போது செகண்ட் டைம் சேர்த்து நம்ம நல்லா பொரிச்சு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி பொரிக்க நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும். இதுமாதிரி சிக்கன் 65 நிறைய பண்ணிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குங்க. இது கடையில் செய்கிற ட்ரிக் தான் இது. செகண்ட் டைம் நல்லா பொரிச்சு எடுத்துட்டோம். எல்லாத்தையும் நம்ம இப்படி பொரிச்சு எடுத்துடலாங்க. இப்படி எல்லா சிக்கனையும் பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்க்கலாம். மிச்சம் சிக்கனையும் பொரிச்சிட்ருக்கேன். இப்போது இன்னொரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. இதில் ஒரு 10 பல் பூண்டை இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. அதை நம்ம சேர்த்துடலாம். அப்புறம் ஒரு துண்டு இஞ்சியும் நான் துருவி வச்சுருக்கேன். சைனீஸ் ரெசிப்பியில் வந்து இஞ்சியும் பூண்டு வந்து நிறைய சேர்ப்பாங்க. இது நல்லா பச்சை வாசனை பொருள் நல்லா வறுத்தெடுத்துடலாம் இந்த எண்ணெயிலேயே. அடுப்பு வந்து ஃபுல்லாக தாங்க இருக்குது, நல்லா வாசம் வரும். இங்கே பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நான் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துடலாம். இதுக்கப்புறம் குடமிளகாயும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி, அதையும் நம்ம சேர்த்துடலாம். இந்த மாதிரி சைனீஸ் ரெசிபி பண்ணும்போது அடுப்பு வந்து சிம் பண்ணக்கூடாது, மீடியம் பண்ணக்கூடாது, ஃபுல்லே தான் இருக்கணும். இதையும் 1 நிமிஷம் வரைக்கும் வதக்கிக்கலாம். நம்ம உப்பு எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது, நம்ம சிக்கனில் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம சாஸ்லாம் சேர்க்க போகிறனால உப்பு எதுவும் நான் சேர்க்கலைங்க. கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்க்குறேன். இதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்க்குறேன். இது நல்லா கலந்து விடலாம்.
சோயா சாஸ்லேயே உப்பு இருக்குங்க, அதனால் நம்ம உப்பு சேர்க்க வேண்டாம். நல்லா கலந்து விட்டுட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை கொஞ்சம் தண்ணியில் சேர்த்து கலந்து வச்சுருக்கேங்க. அதை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். சீக்கிரமாகவே திக்காகும் கார்ன்ஃப்ளவர், அதனால் சீக்கிரமாக கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டாச்சு. இப்போ நீங்கள் மிளகா பொடி சேர்க்கலாம், நான் சேர்க்கலாம். நான் வந்து பெப்பர் தான் சேர்க்க போகிறேன். அதனால் நான் வந்து சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் தான் நான் வந்து பெப்பர் சேர்ப்பேன். நீங்கள் மிளகா பொடி சேர்க்குறதா இப்போ சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துடலாம். பொரிச்ச சிக்கன் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதில் நம்ம பெப்பர் சேர்த்துக்கலாம். பெப்பரும் ஹனியும் சூப்பராக இருக்குங்க சேர்க்கும் போது. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு லைட்டாக கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஹனி சேர்க்கலாம். நான் அடுப்பை சிம் பண்ணவே இல்லைங்க, ஃபுல்லாக தான் இருக்குது. இப்போ நம்ம தேன் சேர்க்க போகிறோம். தேன் வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேங்க. தேன் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கக்கூடாது. ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். அதனால் ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கக்கூடாது. 1 நிமிஷத்துலேயே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். தேன் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுடலாம். நான் பெப்பர் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் மிளகாத்தூள் வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். பெப்பர் பிடிக்கும்னா பெப்பர் எடுத்துக்கோங்க, இல்லைனா மிளகாத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வெள்ளை எள்ளு இருக்கு இல்லையா, அதை நம்ம சேர்க்க போகிறோம். வெள்ளை எள்ளு சேர்த்துட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஹனி கார்லிக் சில்லி சிக்கன் செம்ம சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நம்ம சந்திக்கலாம்.